இந்த ஒரிஜினல் மைக்கேல் கார்ஸ் பேக் ரீட்டெயில்ஸ் ஃபார் $300. ஆனால் நான் வாங்கினது $2. எப்படின்னு பார்க்கலாமா? அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் ஃபிஃப்த் அவென்யூ அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு எவ்ரி ஹாஃப் இயர்லிக்கு $50 கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ $50 கிரெடிட்டை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகாது, அந்த ஹாஃப் இயர்லிலேயே முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாக்ஸ் ஃபிஃப்த் அவென்யூவோட ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கார்ட்ஸாக வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி லாஸ்ட் இயர் 2 கிஃப்ட் கார்டு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த இயருக்கு வந்து கிஃப்ட் கார்டு வாங்குறதுக்கு பதிலாக இந்த பேக்கு $300 ரீட்டைல் ஆனது $150க்கு ஆஃபரில் வந்துச்சு. ஸோ ஏற்கனவே எங்கிட்ட இருந்த $100 ரெண்டு சேர்த்துன கிஃப்ட் கார்டு, அதுக்கப்புறம் நான் இந்த தடவை பே பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா $50. ஸோ எங்கிட்ட $150 இருக்குது. இந்த பேக்கோட டேக்ஸ் இதெல்லாம் போக ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் போக $152ன்னு வந்துச்சு. ஸோ எங்கிட்ட இருக்க $150 யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக $2 மட்டும் தான் பே பண்ணி நான் இந்த பேக்கை வாங்கினேன். ஸோ இதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அமெக்ஸ்லேருந்து ஏற்கனவே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு டைம் சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய டிசைனர் பேக்கை ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டுக்கு வாங்க முடியும்.